For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். ஆளுநர் பதவி இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான ஒன்றாகும். அவர் மாநில அளவில் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் மற்றும் மாநிலத்தின் தலைவராகவும் செயல்படுகிறார். ஆளுநர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆளுநர் பதவி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6 பார்ட் 6 பிரிவு 153 முதல் 167 வரை விவரிக்கப்பட்டுள்ளது. நியமனம் அப்பாயின்ட்மெண்ட். நியமிப்பவர் ஆளுநர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அவர் குடியரசுத் தலைவரால் பிரசிடென்ட் மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்படுகிறார். பதவிக்காலம் ஆளுநரின் வழக்கமான பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்றாலும் அவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு பிளெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் ஏற்ப பதவி வகிக்கிறார். குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் அவரை நீக்கலாம் அல்லது வேறொரு மாநிலத்திற்கு மாற்றலாம். தகுதி அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மற்றும் 35 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். ஆளுநரின் அதிகாரங்கள் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநரின் அதிகாரங்கள் நிர்வாகம், சட்டம், நிதி மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் என பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நிர்வாக அதிகாரங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். தலைமை நிர்வாகி. மாநிலத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் எடுக்கப்படுகின்றன. நியமனங்கள் இவர் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் மற்றும் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமிக்கிறார். மேலும் மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல், மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில பொதுப்பணித் தேர்வாணையத்தின் SPSC தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோரை நியமிக்கிறார். அமைச்சரவையின் ஆலோசனை நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தும்போது ஆளுநர் பெரும்பாலும் முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின் ஏட் அண்ட் அட்வைஸ் பேரிலேயே செயல்பட வேண்டும். சட்டமன்ற அதிகாரங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சட்டமன்ற கூட்டங்கள் ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டலாம், ஒத்திவைக்கலாம் அல்லது கலைக்கலாம். மசோதாவுக்கு ஒப்புதல் அசென்ட் டு பில்ஸ் பிரிவு 200. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தலாம் அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம். இதை பற்றி விரிவாக முன்பு விவாதித்தோம். அவசரச் சட்டம் ஆர்டினன்ஸ் பிரிவு 213. சட்டமன்றம் கூட்டத்தில் இல்லாதபோது அவசரச் சட்டங்களை இயற்றலாம். அறிக்கைகள் மாநில நிதி ஆணையம், மாநில பொதுப்பணித் தேர்வாணையம் போன்ற அமைப்புகளின் அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். நிதி அதிகாரங்கள் ஃபைனான்ஷியல் பவர்ஸ். பண மசோதா மணி பில். பண மசோதாவை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க ஆளுநரின் முன் அனுமதி ப்ராயர் ரெக்கமெண்டேஷன் அவசியம். ஆண்டறிக்கை மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் ஆளுநரின் பெயரால் சட்டமன்றத்தில் வைக்கப்படுகிறது. நீதித்துறை அதிகாரங்கள் ஜுடிஷியல் பவர்ஸ். மன்னிப்பு அதிகாரம் பாடன் பிரிவு 161. மாநிலச் சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்பட்ட எந்தவொரு நபருக்கும் தண்டனையை குறைக்க, ஒத்திவைக்க அல்லது மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. குறிப்பு: மரண தண்டனையை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை, அது குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது. உயர் நீதிமன்ற நியமனங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஆளுநருடன் கலந்தாலோசிக்கிறார். தன்னியல்பான அதிகாரங்கள் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையின்றி தன்னுடைய சொந்த முடிவின்படி ஆன் ஹிஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் செயல்படலாம். முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது, அதாவது சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதபோது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சிறுபான்மை அமைச்சரவைக்கு அவகாசம் கொடுப்பது. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்குவது. மாநிலத்தின் நிர்வாகத்தை பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புவது. ஆளுநரின் பதவி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பாலமாகச் செயல்படும் ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தி பேலன்சிங் ஃபோர்ஸ் ஆகும். ஆளுநர் சட்டமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 மற்றும் பிரிவு 213 ஆகியவை ஆளுநரின் முக்கிய சட்டமன்ற அதிகாரங்களை வரையறுக்கின்றன.
ஆளுநர் இந்த பிரிவுகளின் கீழ் செயல்படுவதற்கு சில அத்தியாவசிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மசோதாவுக்கு ஒப்புதல். அசென்ட் டு பில்ஸ். பிரிவு 200. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநரிடம் அனுப்பப்படும்போது அவர் கீழ்க்கண்ட 4 அதிகாரங்களில் ஒன்றை பயன்படுத்த முடியும். ஒப்புதல் அளித்தல். கிவிங் அசென்ட். மசோதா சட்டமாகிறது. இதுவே பொதுவான நிபந்தனை. ஒப்புதலை நிறுத்தி வைத்தல். வித்ஹோல்டிங் அசென்ட். மசோதாவின் ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைக்கலாம். சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்புதல். ரிட்டர்னிங் த பில். பண மசோதா மணி பில் தவிர பிற மசோதாக்களை சட்டமன்றம் மறுபரிசீலனை செய்யும்படி கோரி திரும்ப அனுப்பலாம். சட்டமன்றம் திருத்தங்களுடனோ அல்லது திருத்தங்கள் இல்லாமலோ மீண்டும் அனுப்பினால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது கட்டாயமான நிபந்தனை. குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்குதல். ரிசர்வேஷன் ஃபார் பிரசிடென்ட் எஸ் கன்சிடரேஷன். மாநில சட்டம் அரசியலமைப்பின் விதிகளை மீறினால் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நீக்குவதாகவோ அல்லது குறைப்பதாகவோ இருந்தால் இது கட்டாய நிபந்தனை. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மற்றும் மத்திய சட்டங்களுக்கு முரணாக இருந்தால். அவசரச் சட்டம் பிறப்பித்தல். பவர் டு ப்ராமல்கேட் ஆர்டினன்சஸ். பிரிவு 213. மாநில சட்டமன்றம் கூட்டத்தில் இல்லாதபோது அவசரம் தேவைப்படும் சமயங்களில் சட்டம் இயற்றுவதற்கு இணையான அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்துகிறார். இதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள். சட்டமன்றம் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தின் இரு அவைகளோ இருந்தால் அல்லது ஒரே அவையோ ஒரு அவையாக இருந்தால் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. செஷன் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டென்ஸ். உடனடியாகச் சட்டம் தேவை. நீட் ஃபார் இம்மீடியட் ஆக்ஷன். உடனடியாகச் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்று ஆளுநர் திருப்தி அடைய வேண்டும். அமைச்சரவையின் ஆலோசனை. ஏட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆளுநர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது அவரது தன்னியல்பான அதிகாரம். டிஸ்கிரெஷன் அல்ல. அவர் முதலமைச்சரின் தலைமையிலான மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின் ஏட் அண்ட் அட்வைஸ் பேரிலேயே செயல்பட வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் தேவை. ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கியிருப்பாரோ. பிரிவு 200. அதே விஷயத்திற்காக அவசரச் சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதல். ப்ராயர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் பிரசிடென்ட் அவசியம். வணக்கம். ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் மற்றும் அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவது. ப்ராமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்சஸ் தொடர்பான உங்கள் கேள்வி மிகவும் முக்கியமான அரசியலமைப்பு விவாதத்தை கொண்டது. இதற்கான விரிவான விவாதத்தை நான் தமிழில் வழங்குகிறேன். ஆளுநர் சட்டமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 மற்றும் பிரிவு 213 ஆகியவை ஆளுநரின் முக்கிய சட்டமன்ற அதிகாரங்களை வரையறுக்கின்றன. ஆளுநர் இந்த பிரிவுகளின் கீழ் செயல்படுவதற்கு சில அத்தியாவசிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மசோதாவுக்கு ஒப்புதல். அசென்ட் டு பில்ஸ். பிரிவு 200. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநரிடம் அனுப்பப்படும்போது அவர் கீழ்க்கண்ட 4 அதிகாரங்களில் ஒன்றை பயன்படுத்த முடியும். ஒப்புதல் அளித்தல். கிவிங் அசென்ட். மசோதா சட்டமாகிறது. இதுவே பொதுவான நிபந்தனை. ஒப்புதலை நிறுத்தி வைத்தல். வித்ஹோல்டிங் அசென்ட். மசோதாவின் ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைக்கலாம். சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்புதல். ரிட்டர்னிங் த பில். பண மசோதா மணி பில் தவிர பிற மசோதாக்களை சட்டமன்றம் மறுபரிசீலனை செய்யும்படி கோரி திரும்ப அனுப்பலாம். சட்டமன்றம் திருத்தங்களுடனோ அல்லது திருத்தங்கள் இல்லாமலோ மீண்டும் அனுப்பினால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது கட்டாயமான நிபந்தனை. குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்குதல். ரிசர்வேஷன் ஃபார் பிரசிடென்ட் எஸ் கன்சிடரேஷன். மாநில சட்டம் அரசியலமைப்பின் விதிகளை மீறினால் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நீக்குவதாகவோ அல்லது குறைப்பதாகவோ இருந்தால் இது கட்டாய நிபந்தனை. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மற்றும் மத்திய சட்டங்களுக்கு முரணாக இருந்தால்
அவசரச் சட்டம் பிறப்பித்தல் பவர் டு ப்ராமல்கேட் ஆர்டினன்சஸ் பிரிவு 213 மாநிலச் சட்டமன்றம் கூட்டத்தில் இல்லாதபோது அவசரம் தேவைப்படும் சமயங்களில் சட்டம் இயற்றுவதற்கு இணையான அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்துகிறார். இதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள்: சட்டமன்றம் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தின் இரு அவைகளோ இருந்தால் அல்லது ஒரே அவையோ ஒரு அவையாக இருந்தால் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. செஷன் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். உடனடியாகச் சட்டம் தேவை. நீட் ஃபார் இமீடியட் ஆக்ஷன். உடனடியாகச் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்று ஆளுநர் திருப்தி அடைய வேண்டும். அமைச்சரவையின் ஆலோசனை ஏட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆளுநர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது அவரது தன்னியல்பான அதிகாரம், டிஸ்கிரெஷன் அல்ல. அவர் முதலமைச்சரின் தலைமையிலான மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின் ஏட் அண்ட் அட்வைஸ் பேரிலேயே செயல்பட வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் தேவை. ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கியிருப்பாரோ. பிரிவு 200. அதே விஷயத்திற்காக அவசரச் சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதல் ப்ராயர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் பிரசிடென்ட் அவசியம். ஆளுநர் அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவதன் சட்டபூர்வமான தன்மை. ப்ராமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்சஸ். அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் வெளியிடுவது என்பது இந்தியாவில் நீண்ட காலமாக உள்ள மற்றும் அரசியலமைப்புச் சவாலுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சினையாகும். சட்டம் மற்றும் நடைமுறை பிரிவு 213 இன் கீழ் பிறப்பிக்கப்படும் அவசரச் சட்டம் சட்டமன்றம் மீண்டும் கூடியதிலிருந்து 6 வாரங்களுக்குள் 6 வீக்ஸ் சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அது காலாவதியாகிவிடும். ஒரு அவசரச் சட்டம் காலாவதியாவதற்கு முன்பு அரசாங்கம் அதே உள்ளடக்கத்தை கொண்ட புதிய அவசரச் சட்டத்தை ஆளுநர் மூலம் மீண்டும் பிறப்பித்தால் ப்ராமல்கேஷன் அது மீண்டும் வெளியிடுதல் எனப்படுகிறது. இந்த நடைமுறை பெரும்பாலும் சட்டமன்ற விவாதம் மற்றும் அங்கீகாரத்தை தவிர்ப்பதற்காக அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தின் நிலைப்பாடு. கிருஷ்ணகுமார் vs பீகார் அரசு 2017. அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான மற்றும் இறுதியான தீர்ப்பை வழங்கியது. சட்டபூர்வமற்றது. ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு அவசரச் சட்டத்தை மீண்டும் மீண்டும் வெளியிடுவது என்பது அரசியலமைப்பிற்கு எதிரான மோசடி. ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் ஆகும். இது சட்டமன்ற அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு யூசர்பிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர் சமம். மீண்டும் வெளியிடுவதற்கு நியாயமான காரணம் தேவை. அவசரச் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க வேண்டியது அத்தியாவசியமான உண்மையான அவசர தேவை மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால்தான் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். அதை சாதாரணமாக அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. காலாவதியாதல் லாப்சிங். ஒரு அவசரச் சட்டம் காலாவதியாகிவிட்டால் அல்லது சட்டமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டால் அதை மீண்டும் பிறப்பிக்கக்கூடாது. மீண்டும் வெளியிடுவது என்பது சட்டமன்றத்தை அவமதிப்பதாகும். நீதித்துறை மறுஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆளுநரின் மனநிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீதித்துறை மறுஆய்வுக்கு அப்பாற்பட்டது அல்ல. அவசரச் சட்டத்தை மீண்டும் வெளியிடுவதற்கு உண்மையான அடிப்படை இல்லையெனில் அது அரசியலமைப்புச் சட்டத்தின் செல்லுபடியாகும் தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். முடிவு. கிருஷ்ணகுமார் வழக்கின் தீர்ப்பின்படி ஆளுநர் ஒரு அவசரச் சட்டத்தை சட்டமன்றத்தில் வைக்காமல் மீண்டும் மீண்டும் வெளியிடுவது சட்டபூர்வமாகச் செல்லுபடியாகாது மற்றும் அரசியலமைப்பு விதிகளை மீறுவதாகும். இது சட்டமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நிர்வாகத்துறை தன்னிச்சையாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. ஆளுநர் சட்டமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகளை பற்றி விவாதிக்கவும். ஆளுநர் அவசரச் சட்டங்களை சட்டமன்றத்தில் வைக்காமல் மீண்டும் வெளியிடுவதன் சட்டபூர்வமான தன்மையை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் விதி 213 ஆர்டிக்கல் 213 ஆளுநருக்கு அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. இது ஒரு மிக முக்கியமான சட்டமியற்றும் அதிகாரமாகும். உங்கள் கேள்வி 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அதற்கான விரிவான விடை கீழே
பகுதி 1 அவசரச் சட்டம் பிறப்பிப்பதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள் எசென்ஷியல் கண்டிஷன்ஸ். ஆளுநர் தனது விருப்பப்படி எப்போதும் அவசரச் சட்டங்களை பிறப்பிக்க முடியாது. அதற்கு அரசியலமைப்புச் சட்டம் சில கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இருக்கக்கூடாது. மாநில சட்டமன்றத்தின் ஒரு அவையோ மேலவை இருந்தால் அல்லது 2 அவைகளுமோ கூட்டத்தொடரில் இல்லாத நேரத்தில் மட்டுமே ஆளுநரால் அவசரச் சட்டத்தை பிறப்பிக்க முடியும். சட்டமன்றம் நடக்கும்போது சட்டம் இயற்றுவது அவையின் வேலையே தவிர ஆளுநரின் வேலை அல்ல. அவசர தேவை இமீடியட் ஆக்ஷன், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது என்று ஆளுநர் திருப்தி சாட்டிஸ்ஃபைட் அடைந்தால் மட்டுமே அவசரச் சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும். சட்டமன்றத்தின் அதிகார வரம்பு. மாநில சட்டமன்றத்திற்கு எந்தெந்த பொருள்களின் மீது மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ளதோ அந்த பொருள்களின் மீது மட்டுமே ஆளுநரால் அவசரச் சட்டம் பிறப்பிக்க முடியும். ஜனாதிபதியின் அறிவுறுத்தல் பிரசிடென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். சில குறிப்பிட்ட வகையைச் சார்ந்த மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த ஜனாதிபதியின் முன் அனுமதி தேவைப்படும் என்றால் மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை தடுக்கும் மசோதாக்கள். அத்தகைய அவசரச் சட்டங்களை பிறப்பிக்க ஆளுநருக்கு ஜனாதிபதியின் அறிவுறுத்தல் அவசியம். பகுதி 2 அவசரச் சட்டத்தை மீண்டும் வெளியிடுவதன் சட்டபூர்வமான தன்மை லெகாலிட்டி ஆஃப் ப்ரொமல்கேஷன். அவசரச் சட்டங்களை சட்டமன்றத்தில் வைத்து ஒப்புதல் பெறாமல் அவற்றை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது ப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்சஸ் அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிரான ஒரு செயலாகும். அரசியலமைப்பு நோக்கம். அவசரச் சட்டம் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு, டெம்பரரி மெஷர் மட்டுமே. சட்டமன்றம் மீண்டும் கூடிய 6 வாரங்களுக்குள் அதற்கு ஒப்புதல் பெற வேண்டும். இல்லையெனில் அது காலாவியாகிவிடும். ஜனநாயகத்திற்கு ஆபத்து. சட்டமன்றத்தை கூட்டாமல் அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது சட்டமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாகும். இது நிர்வாகத்துறையே சட்டம் இயற்றும் துறையாக மாறும் அபாயத்தை உருவாக்குகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மிக முக்கியம். சி. வாத்வா எதிர் பீகார் மாநிலம் டிசி வாத்வா கேஸ் 1987. பீகார் அரசு 1967 முதல் 1981 வரை 256 அவசரச் சட்டங்களை சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலே மீண்டும் மீண்டும் பிறப்பித்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவசரச் சட்டத்தை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதான மோசடி ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் மற்றும் ஜனநாயக செயல்முறையை சிதைக்கும் செயல் என்று தீர்ப்பளித்தது. கிருஷ்ணகுமார் சிங் எதிர் பீகார் மாநிலம் 2017 முதல் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. சட்டமன்றத்தில் வைக்கப்படாத எந்தவொரு அவசரச் சட்டமும் அரசியலமைப்புக்கு விரோதமானது. அவசரச் சட்டம் என்பது சட்டம் இயற்றும் முறைக்கு இணையான மாற்றுப்பாதை parallel power of legislation அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. முடிவுரை. ஆளுநரின் அவசரச் சட்ட அதிகாரம் என்பது எதிர்பாராத நெருக்கடிகளைச் சமாளிக்க அளிக்கப்பட்டதே தவிர சட்டமன்றத்தை தவிர்ப்பதற்கான குறுக்குவழி அல்ல. அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவமான அதிகார பகிர்வை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மீறுவதாகும். Discuss the essential conditions for exercise of the legislative powers by the governor. Discuss the legality of the promulgation of ordinances by the governor without placing them before the legislature. ஆளுநர் சட்டமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகளை பற்றி விவாதிக்கவும். ஆளுநர் அவசரச் சட்டங்களை சட்டமன்றத்தில் வைக்காமல் மீண்டும் வெளியிடுவதன் சட்டபூர்வமான தன்மையை பற்றி விவாதிக்கவும். Essential conditions for exercise of legislative powers by the governor. ஆளுநர் சட்டமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள். The governor's legislative powers are derived from Article 213 of the Constitution, which allows him to issue ordinances emergency laws when the state legislature is not in session. ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள் அரசியலமைப்பின் 213வது பிரிவிலிருந்து பெறப்படுகின்றன. இது மாநில சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது அவசரச் சட்டங்களை வெளியிட அனுமதிக்கிறது.
Legislature not in session. The governor can issue an ordinance only when the state legislature is not in session. சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லை. மாநில சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது மட்டுமே ஆளுநர் ஒரு அவசரச் சட்டத்தை பிறப்பிக்க முடியும். Immediate action required. The governor must be satisfied that there are circumstances requiring immediate action and that an emergency law is necessary to address the situation. உடனடி நடவடிக்கை தேவை. உடனடி நடவடிக்கை தேவைப்படும் சூழ்நிலைகள் உள்ளன என்பதையும் சூழ்நிலையை நிவர்த்தி செய்ய அவசரச் சட்டம் அவசியம் என்பதையும் ஆளுநர் திருப்தி அடைய வேண்டும். Subject to legislative approval. The ordinance must be placed before the state legislature when it reassembles, and if it is not approved within a certain period, it will cease to operate. சட்டமன்ற ஒப்புதலுக்கு உட்பட்டது. அவசரச் சட்டம் மீண்டும் கூடியதும் மாநில சட்டமன்றத்தின் முன் வைக்கப்பட வேண்டும். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அங்கீகரிக்கப்படாவிட்டால் அது செயல்படுவதை நிறுத்திவிடும். Legality of re-promulgation of ordinances. அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவதன் சட்டப்பூர்வத்தன்மை. The re-promulgation of ordinances by the governor without placing them before the legislature raises concerns about the legitimacy and constitutionality of this practice. சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் ஆளுநர் அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவது இந்த நடைமுறையின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் அரசியலமைப்புச் சட்டபூர்வமான தன்மை குறித்த கவலைகளை எழுப்புகிறது. Key issues. முக்கிய பிரச்சினைகள். Constitutional limits. The Constitution does not explicitly authorize the re-promulgation of ordinances without legislative approval. Repeated re-promulgation can be seen as an attempt to bypass the legislative process. அரசியலமைப்பு வரம்புகள். சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமல் அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவதற்கு அரசியலமைப்பு வெளிப்படையாக அங்கீகாரம் அளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் வெளியிடுவது சட்டமன்ற செயல்முறையை தவிர்ப்பதற்கான முயற்சியாக கருதப்படலாம். Judicial scrutiny. The Supreme Court has said that the power to issue ordinances is not absolute and is subject to judicial review. Reissue without legislative approval may be challenged in court for violating constitutional principles. நீதித்துறை ஆய்வு. அவசரச் சட்டங்களை வெளியிடும் அதிகாரம் முழுமையானது அல்ல என்றும் அது நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது. சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமல் மீண்டும் வெளியிடுவது அரசியலமைப்பு கொள்கைகளை மீறியதற்காக நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படலாம். Potential for abuse. Frequent re-promulgation of ordinances can undermine the legislative process and the principle of separation of powers. It may also lead to arbitrary governance and erosion of democratic accountability. துஷ்பிரயோகம் செய்வதற்கான சாத்தியம். அவசரச் சட்டங்களை அடிக்கடி வெளியிடுவது சட்டமன்ற செயல்முறையையும் அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கையையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். இது தன்னிச்சையான ஆட்சி மற்றும் ஜனநாயக பொறுப்புக்கூறல் அரிப்புக்கும் வழிவகுக்கும். Conclusion. Although the governor has the authority to issue emergency ordinances under Section 213, the practice of re-issuing ordinances without legislative approval may be controversial and may face legal challenges. It is essential for the governor to exercise these powers judiciously and in accordance with constitutional principles to maintain the balance of power and uphold democratic governance. பிரிவு 213 இன் கீழ் அவசரச் சட்டங்களை வெளியிட ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தாலும் சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமல் அவசரச் சட்டங்களை மீண்டும் பிறப்பிக்கும் நடைமுறை சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் மற்றும் சட்ட சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அதிகார சமநிலையை பேணுவதற்கும் ஜனநாயக ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் ஆளுநர் இந்த அதிகாரங்களை நியாயமாகவும் அரசியலமைப்பு கொள்கைகளின்படியும் பயன்படுத்துவது அவசியம். ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களின் அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரத்தைச் சுற்றியுள்ள பல்வேறு சிக்கல்கள் என்ன? அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க நடைமுறையில் உள்ள பாதுகாப்புகள் குறித்தும் விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் 123வது பிரிவு ஜனாதிபதி மற்றும் 213வது பிரிவு ஆளுநர் ஆகியவை அவசரச் சட்டம் ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கும் அதிகாரத்தை வழங்குகின்றன. இது எதிர்பாராத சூழல்களைச் சமாளிக்க நிர்வாகத்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரமாகும்.
எனினும் இந்த அதிகாரம் ஜனநாயகத்திற்கு எதிரானதாக பார்க்கப்படும் பல சிக்கல்களையும் கொண்டுள்ளது. அது குறித்த விரிவான விவாதம் கீழே. அவசரச் சட்ட அதிகாரத்தைச் சுற்றியுள்ள முக்கிய சிக்கல்கள். மேஜர் இஷ்யூஸ். அவசரச் சட்டம் என்பது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. ஆனால் அது நடைமுறையில் தவறாக பயன்படுத்தப்படும் விதம் பல கவலைகளை எழுப்புகிறது. சட்டமன்றத்தை புறக்கணித்தல். பைபாசிங் தி லெஜிஸ்லேச்சர். ஜனநாயகத்தில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு மூலமே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். ஆனால் விவாதங்களை தவிர்க்கவும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பைச் சமாளிக்கவும் அரசாங்கங்கள் வேண்டுமென்றே சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத நேரத்திற்காக காத்திருந்து அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கின்றன. இது அவசரச் சட்டம் ராஜ்ஜியம் ஆர்டினன்ஸ் ராஜ் என்ற நிலையை உருவாக்குகிறது. மீண்டும் மீண்டும் பிறப்பித்தல். ப்ராமல்கேஷன். ஒரு அவசரச் சட்டத்தை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமாக மாற்றாமல் அதே அவசரச் சட்டத்தை மீண்டும் மீண்டும் புதிதாக பிறப்பிக்கும் போக்கு நிலவுகிறது. உதாரணம், பீகார் மாநிலத்தில் சில அவசரச் சட்டங்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமலே உயிர்ப்புடன் வைக்கப்பட்டிருந்தன. இது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான மோசடி ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் ஆகும். அதிகார பகிர்வு. தத்துவ மீறல். வயலேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். சட்டம் இயற்றுவது நாடாளுமன்ற சட்டமன்றத்தின் வேலை. நிர்வாகத்துறை எக்ஸெக்யூட்டிவ் அந்த வேலையை தொடர்ந்து செய்வது அதிகார பகிர்வு தத்துவத்தை சிதைக்கிறது. தற்காலிக தன்மையும் நிலையற்ற தன்மையும். அவசரச் சட்டம் நிரந்தரமானது அல்ல. அது பின்னர் சட்டமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டால் அந்தச் சட்டம் அமலில் இருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் நிலை என்னவாகும் என்ற குழப்பம் ஏற்படுகிறது. தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் பாதுகாப்புகள். சேஃப்கார்ட்ஸ். இந்த அதிகாரம் எதேச்சதிகாரமாக மாறுவதை தடுக்க அரசியலமைப்பிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளிலும் சில பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு ரீதியான பாதுகாப்புகள். கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ். காலக்கெடு. டைம் லிமிட். நாடாளுமன்றம் சட்டமன்றம் மீண்டும் கூடிய நாளிலிருந்து 6 வாரங்களுக்குள் அவசரச் சட்டத்திற்கு ஒப்புதல் பெற வேண்டும். இல்லையெனில் அது தானாகவே காலாவியாகிவிடும். கட்டுப்பாடுகள். சட்டமன்றத்திற்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லாத துறைகளில் சப்ஜெக்ட்ஸ் அவசரச் சட்டம் பிறப்பிக்க முடியாது. அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் அவசரச் சட்டம் இருக்கக்கூடாது. திரும்ப பெறுதல். ஜனாதிபதி அல்லது ஆளுநர் எப்போது வேண்டுமானாலும் அவசரச் சட்டத்தை திரும்ப பெறலாம். நீதித்துறை சார்ந்த பாதுகாப்புகள். ஜுடிஷியல் சேஃப்கார்ட்ஸ். கேஸ் லாஸ். உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் மூலம் இந்த அதிகாரத்திற்கு லகான் போட்டுள்ளது. ஆர்சி கூப்பர் வழக்கு. ஆர்சி கூப்பர் கேஸ் 1970. ஜனாதிபதியின் திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது நீதித்துறை ஆய்வுக்கு அப்பாற்பட்டது அல்ல. அவசரச் சட்டம் உள்நோக்கத்துடன் மாலா ஃபைட் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அதை ரத்து செய்யலாம். டி.சி. வாத்வா எதிர் பீகார் மாநிலம். டி.சி. வாத்வா கேஸ் 1987. அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது. ப்ராமல்கேஷன் அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது சட்டமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்கும் செயல் என்று கண்டித்தது. கிருஷ்ணகுமார் சிங் வழக்கு. கிருஷ்ணா குமார் சிங் கேஸ் 2017. மிக முக்கியம். 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பு. அவசரச் சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் முழுமையானது அல்ல, அது நிபந்தனைக்குட்பட்டது. அவசரச் சட்டத்தை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாய கடமை. சட்டமன்றத்தில் வைக்கப்படாத அவசரச் சட்டம் தொடக்கத்திலிருந்தே செல்லாததாகிவிடும். வாய்ட் ஏ ஃபிளாட் இனிஷியோ. முடிவுரை. அவசரச் சட்ட அதிகாரம் என்பது வெள்ளிக்குண்டு சில்வர் புல்லட் போன்றது. அது மிக தீவிரமான நெருக்கடி காலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அது தினசரி நிர்வாக கருவியாக மாறுவது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அழகல்ல. What are the various issues around ordinance making power of President and governors? Also discuss the safeguards which are in place to prevent misuse of ordinance making power.
ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களின் அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரத்தைச் சுற்றியுள்ள பல்வேறு சிக்கல்கள் என்ன? அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க நடைமுறையில் உள்ள பாதுகாப்புகள் குறித்தும் விவாதிக்கவும். The ordinance making power of the President and governors in India is a crucial aspect of the country's governance structure, allowing for temporary laws to be enacted when Parliament or state legislatures are not in session. However, this power has been surrounded by several issues. இந்தியாவில் ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களின் அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரம் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்கள் கூட்டத்தொடரில் இல்லாதபோது தற்காலிக சட்டங்களை இயற்ற அனுமதிக்கிறது. இருப்பினும் இந்த அதிகாரம் பல சிக்கல்களால் சூழப்பட்டுள்ளது. Issues with ordinance making power அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் உள்ள சிக்கல்கள். Misuse and overuse. The executive has been accused of misusing ordinance making power to bypass legislative scrutiny and debate, undermining democratic principles. துஷ்பிரயோகம் மற்றும் அதிகப்படியான பயன்பாடு. சட்டமன்ற ஆய்வு மற்றும் விவாதத்தை தவிர்ப்பதற்காக, ஜனநாயக கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்காக அவசரச் சட்ட அதிகாரத்தை நிர்வாகி தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. Re-promulgation of ordinances. Successive re-promulgation of ordinances without legislative approval has been held as unconstitutional by the Supreme Court, as it undermines the authority of Parliament and state legislatures. அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுதல். சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமல் அடுத்தடுத்து அவசரச் சட்டங்களை மீண்டும் வெளியிடுவது அரசியலமைப்பிற்கு முரணானது என்று உச்ச நீதிமன்றத்தால் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் இது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. Lack of clear guidelines. The Constitution doesn't clearly define immediate action, leading to potential abuse of power. தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லாதது. அரசியலமைப்பு உடனடி நடவடிக்கை என்பதை தெளிவாக வரையறுக்கவில்லை, இது அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும். Undermining legislative supremacy. Ordinance making power can compromise the supremacy of Parliament and state legislatures, as ordinances can be used to bypass legislative processes. சட்டமன்ற மேலாதிக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். அவசரச் சட்டங்களை சட்டமன்ற செயல்முறைகளை தவிர்ப்பதற்கு பயன்படுத்தலாம் என்பதால், அவசரச் சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் மேலாதிக்கத்தை சமரசம் செய்யலாம். Safeguards to prevent misuse. துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கான பாதுகாப்புகள். Judicial review. Ordinances are subject to judicial review, and courts can challenge their validity if they violate constitutional provisions or fundamental rights. நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டவை. அவசரச் சட்டங்கள் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டவை, மேலும் அவை அரசியலமைப்பு விதிகள் அல்லது அடிப்படை உரிமைகளை மீறினால் நீதிமன்றங்கள் அவற்றின் செல்லுபடியை சவால் செய்யலாம். Parliamentary approval. Ordinances must be approved by Parliament or state legislatures within 6 weeks of reassembly, failing which they cease to operate. பாராளுமன்ற ஒப்புதல். அவசரச் சட்டங்கள் மீண்டும் கூடிய 6 வாரங்களுக்குள் பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தவறினால் அவை செயல்படுவதை நிறுத்த வேண்டும். Limited duration. Ordinances have a limited lifespan, typically 6 months and 6 weeks, ensuring they don't replace permanent legislation. வரையறுக்கப்பட்ட காலம். அவசரச் சட்டங்கள் வரையறுக்கப்பட்ட ஆயுட்காலம் கொண்டவை, பொதுவாக 6 மாதங்கள் மற்றும் 6 வாரங்கள். அவை நிரந்தர சட்டத்தை மாற்றாது என்பதை உறுதி செய்கின்றன. Constitutional limitations. Ordinances cannot amend the Constitution or abridge fundamental rights, ensuring that the executive doesn't overstep its authority. அரசியலமைப்பு வரம்புகள். அவசரச் சட்டங்கள் அரசியலமைப்பை திருத்தவோ அல்லது அடிப்படை உரிமைகளை குறைக்கவோ முடியாது, இதனால் நிர்வாகம் அதன் அதிகாரத்தை மீறாது என்பதை உறுதி செய்கிறது. Key differences between President and Governor ordinance powers. ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகள். அவசரச் சட்ட அதிகாரங்கள். Scope of power.
the President, S. Ordinance, making power is co-extensive with Parliament, S. legislative power, while the Governor, S. power is limited to the state legislature, S. legislative authority. அதிகார வரம்பு. ஜனாதிபதியின் அவசரச் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்தின் சட்டமன்ற அதிகாரத்துடன் இணையாக உள்ளது. அதே நேரத்தில் ஆளுநரின் அதிகாரம் மாநில சட்டமன்றத்தின் சட்டமன்ற அதிகாரத்திற்கு மட்டுமே. Approval requirements. The governor requires the president's approval to issue ordinances in certain cases, whereas the president doesn't need any instruction to make an ordinance. ஒப்புதல் தேவைகள். சில சந்தர்ப்பங்களில் அவசரச் சட்டங்களை பிறப்பிக்க ஆளுநருக்கு ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவை. அதே நேரத்தில் ஒரு அவசரச் சட்டத்தை இயற்றுவதற்கு ஜனாதிபதிக்கு எந்த அறிவுறுத்தலும் தேவையில்லை. எந்தவொரு அலுவலகமும் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மை என்ற தார்மீக கடமை உள்ளது. இருப்பினும் ஆளுநர் அலுவலகத்தில் வழங்கப்படும் அதிகாரங்கள் பெரும்பாலும் சர்ச்சையில் சிக்கியுள்ளன. பகுப்பாய்வு செய்யுங்கள். ஆளுநர் பதவி என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் ஒரு முக்கியமான அங்கமாகும். எந்தவொரு அலுவலகமும் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தும்போது பாரபட்சமற்ற தன்மையுடன் இம்பார்ஷியாலிட்டி செயல்பட வேண்டும் என்பது ஒரு தார்மீக கடமை மட்டுமல்ல, அரசியலமைப்பு எதிர்பார்ப்பும் ஆகும். இருப்பினும் நடைமுறையில் ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரங்கள் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அரசியல் சர்ச்சைகளின் மையப்புள்ளியாகவே உள்ளன. இதற்கான காரணங்களையும் சர்ச்சைக்குரிய பகுதிகளையும் கீழே பகுப்பாய்வு செய்யலாம். ஆளுநரின் இரட்டை பாத்திரம் டூவல் ரோல். சர்ச்சையின் ஆணிவேர் ஆளுநரின் இரட்டை பாத்திரத்தில் உள்ளது. மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். மத்திய அரசின் பிரதிநிதி முகவர் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர். ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுவதால் விதி 155 அவர்கள் மாநில நலனை விட தங்களை நியமித்த மத்திய ஆளும் கட்சியின் அரசியல் நலனுக்கே முன்னுரிமை அளிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. சர்ச்சைக்குரிய விருப்புரிமை அதிகாரங்கள் ஏரியாஸ் ஆஃப் கண்ட்ரோவர்சி. ஆளுநர் தனது விருப்புரிமையை பயன்படுத்தும் பின்வரும் 4 இடங்கள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. முதலமைச்சரை நியமித்தல். அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் சிஎம் இன் ஹங் அசெம்பிளி. தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டமன்ற ஹங் அசெம்பிளி சூழலில் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது ஆளுநரின் முழுமையான விருப்புரிமை ஆகும். சர்ச்சை. சில நேரங்களில் தனிப்பெரும் கட்சியை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அழைக்காமல் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைப்பது அல்லது நேர்மாறாகச் செயல்படுவது பாரபட்சமானதாக பார்க்கப்படுகிறது. உதாரணம் கோவா, மணிப்பூர், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்களின் போதான சர்ச்சைகள். குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைத்தல். ஆர்டிக்கிள் 356. மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் முறிந்துவிட்டது என்று ஜனாதிபதிக்கு அறிக்கை அனுப்புவது ஆளுநரின் அதிகாரமாகும். சர்ச்சை. இது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கலைக்க பயன்படுத்தப்படும் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளது. எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் 1994 உச்சநீதிமன்றம் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை கடுமையாகச் சாடியது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல். ஆர்டிக்கிள் 200. சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைப்பது அல்லது ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்புவது. சர்ச்சை. முடிவெடுக்காமல் கிடப்பில் போடுவது. பாக்கெட் வீட்டோ. மசோதாக்களை காரணமின்றி நீண்ட காலம் நிலுவையில் வைப்பதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் செயல்பாட்டை ஆளுநர் முடக்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. சமீபத்திய தமிழ்நாடு, கேரளா மற்றும் தெலுங்கானா ஆளுநர்கள் தொடர்பான வழக்குகள் இதற்கு சான்று. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான காலக்கெடு ஃப்ளோ டெஸ்ட். ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்துவிட்டது என்று ஆளுநர் கருதினால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடலாம். சர்ச்சை. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த எதிர்க்கட்சிகளுக்கு மிக குறைந்த அவகாசம் அளிப்பது அல்லது ஆளுங்கட்சிக்கு அதிக அவகாசம் அளிப்பது குதிரை பேரத்தை ஊக்குவிக்க போன்ற பாரபட்சமான நடவடிக்கைகள். உச்சநீதிமன்றம் மற்றும் ஆணையங்களின் பார்வைகள். இந்த தார்மீக கடமை மீறப்படுவதைச் சுட்டிக்காட்டி பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. சர்க்காரியா ஆணையம், சர்க்காரியா கமிஷன்.
ஆளுநர் ஒரு அரசியல் சாராத நபராக இருக்க வேண்டும் என்றும் அவர் மாநில அரசியலில் தீவிர ஈடுபாடு இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. நபாம் ரெபியா வழக்கு 2016 ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள விருப்புரிமை அதிகாரம் வரம்பற்றது அல்ல, அது அரசியலமைப்புச் சட்டத்திற்கு உட்பட்டது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. பேரறிவாளன் வழக்கு அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்படுவதே ஆளுநரின் கடமை, மசோதாக்கள் அல்லது கோப்புகளை காரணமின்றி தாமதப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியது. முடிவுரை: ஆளுநர் அலுவலகம் என்பது மத்திய அரசின் கைப்பாவையாக இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு பாலமாக பிரிட்ஜ் இருக்க வேண்டும். விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தும்போது புறநிலைத்தன்மை ஆப்ஜெக்டிவிட்டி இல்லையெனில் அது கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்துவிடும். ஆளுநரின் பதவிக்கால பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் மற்றும் நியமன முறையில் சீர்திருத்தங்கள் கன்சல்டேஷன் வித் சிஎம் செய்வதன் மூலமே இந்த பாரபட்சமற்ற தன்மையை உறுதி செய்ய முடியும். The exercise of discretionary power by any office has the moral obligation of objectivity and impartiality. However, the powers bestowed in the office of the governor are mostly mired with controversy. Analyze. எந்தவொரு அலுவலகமும் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மை என்ற தார்மீக கடமை உள்ளது. இருப்பினும் ஆளுநர் அலுவலகத்தில் வழங்கப்படும் அதிகாரங்கள் பெரும்பாலும் சர்ச்சையில் சிக்கியுள்ளன. பகுப்பாய்வு செய்யுங்கள். The position of governor in India has discretionary powers that significantly influence the functioning of state governments. Although the role of the governor is crucial in maintaining the federal structure and ensuring constitutional governance, the use of discretionary powers has mostly been mired in controversy. இந்தியாவில் ஆளுநர் பதவி மாநில அரசாங்கங்களின் செயல்பாட்டை கணிசமாக பாதிக்கும் விருப்ப அதிகாரங்களை கொண்டுள்ளது. கூட்டாட்சி கட்டமைப்பை பராமரிப்பதிலும் அரசியலமைப்பு நிர்வாகத்தை உறுதி செய்வதிலும் ஆளுநரின் பங்கு மிக முக்கியமானது என்றாலும் விருப்ப அதிகாரங்களை பயன்படுத்துவது பெரும்பாலும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. Controversies surrounding discretionary powers. விருப்ப அதிகாரங்களைச் சுற்றியுள்ள சர்ச்சைகள். Partisan decision making. Governors have been accused of making decisions based on partisan considerations rather than objective assessments. கட்சிசார்புடைய முடிவெடுத்தல். ஆளுநர்கள் புறநிலை மதிப்பீடுகளை விட பக்கச்சார்பான கருத்தாய்வுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. Bias and prejudice. Governors have faced allegations of bias and prejudice, particularly when dealing with state governments led by opposition parties. சார்பு மற்றும் பாரபட்சம். ஆளுநர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் தலைமையிலான மாநில அரசாங்கங்களை கையாளும் போது சார்பு மற்றும் பாரபட்சம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர். Arbitrary decisions. Governors have been criticized for taking arbitrary decisions, such as reserving bills for consideration without clear justification. தன்னிச்சையான முடிவுகள். தெளிவான நியாயப்படுத்தல் இல்லாமல் மசோதாக்களை பரிசீலனைக்கு ஒதுக்குவது போன்ற தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதற்காக ஆளுநர்கள் விமர்சிக்கப்பட்டுள்ளனர். Consequences of controversial decisions. சர்ச்சைக்குரிய முடிவுகளின் விளைவுகள். Erosion of trust. Controversial decisions can erode trust between the governor and the state government, leading to strained relationships and potential constitutional crises. நம்பிக்கை அரிப்பு. சர்ச்சைக்குரிய முடிவுகள் ஆளுநருக்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையிலான நம்பிக்கையை சிதைத்து உறவுகளை சீர்குலைத்து சாத்தியமான அரசியலமைப்பு நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும். Undermining federalism. Arbitrary or partisan decisions can undermine the principles of federalism, creating tensions between the center and states. கூட்டாட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். தன்னிச்சையான அல்லது பக்கச்சார்பான முடிவுகள் கூட்டாட்சியின் கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பதட்டங்களை உருவாக்கும். Impact on governance. Controversies surrounding the governor's office can impact the effectiveness of governance, creating uncertainty and instability. ஆட்சி மீதான தாக்கம்.
ஆளுநர் அலுவலகத்தைச் சுற்றியுள்ள சர்ச்சைகள் நிர்வாகத்தின் செயல்திறனை பாதித்து நிச்சயமற்ற தன்மை மற்றும் உறுதியற்ற தன்மையை உருவாக்கும். நீட் ஃபார் objectivity and impartiality புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மைக்கான தேவை. Constitutional mandate. Governors have a constitutional mandate to act impartially and objectively, ensuring that their decisions are guided by the principles of the Constitution. அரசியலமைப்பு ஆணை. ஆளுநர்கள் பாரபட்சமற்ற மற்றும் புறநிலையாக செயல்பட அரசியலமைப்பு ஆணையை கொண்டுள்ளனர். அவர்களின் முடிவுகள் அரசியலமைப்பின் கொள்கைகளால் வழிநடத்தப்படுவதை உறுதி செய்கின்றன. Public trust. Governors must maintain public trust by demonstrating objectivity and impartiality in their decision making. பொது நம்பிக்கை. ஆளுநர்கள் தங்கள் முடிவெடுப்பதில் புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் பொது நம்பிக்கையை பேண வேண்டும். Federal balance. Governors play a crucial role in maintaining the federal balance, and their decisions should reflect a deep understanding of this responsibility. கூட்டாட்சி சமநிலை. ஆளுநர்கள் கூட்டாட்சி சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள், மேலும் அவர்களின் முடிவுகள் இந்த பொறுப்பை பற்றிய ஆழமான புரிதலை பிரதிபலிக்க வேண்டும். Way forward. முன்னோக்கிச் செல்லவும். Clear guidelines. Establishing clear guidelines and procedures for the exercise of discretionary powers can help ensure objectivity and impartiality. தெளிவான வழிகாட்டுதல்கள். விருப்புரிமை அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவது புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை உறுதிப்படுத்த உதவும். Accountability mechanisms. Strengthening accountability mechanisms, such as judicial review, can help prevent arbitrary or partisan decisions. பொறுப்புரிமை வழிமுறைகள். நீதித்துறை மறுஆய்வு போன்ற பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை வலுப்படுத்துவது தன்னிச்சையான அல்லது பாரபட்சமான முடிவுகளை தடுக்க உதவும். Transparent appointment process. A transparent and consultative appointment process can help ensure that governors are impartial and objective in their decision making. வெளிப்படையான நியமன செயல்முறை. வெளிப்படையான மற்றும் ஆலோசனை நியமன செயல்முறை ஆளுநர்கள் தங்கள் முடிவெடுப்பதில் பாரபட்சமற்ற மற்றும் புறநிலையாக இருப்பதை உறுதிப்படுத்த உதவும். தனித்துவமான அரசியலமைப்பு நிலைப்பாடு இருந்தபோதிலும் ஆளுநர் சில சமயங்களில் அரசியலமைப்பு வடிவமைப்பாளர்களால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் திறமையாகவும் தனது செயல்பாடுகளை நிறைவேற்ற விருப்பமுள்ளவராகவோ அல்லது திறனுள்ளவராகவோ காணப்படுவதில்லை. இந்த கூற்று இந்திய கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கியமான மற்றும் தொடர்ச்சியான விவாதத்திற்குரிய ஒரு பகுதியாகும். ஆளுநர் பதவி குறித்து அரசியல் நிர்ணய சபையில் கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி இருந்த நம்பிக்கைகளுக்கும் தற்போதைய நடைமுறை யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இதனை பின்வரும் தலைப்புகளின் கீழ் விரிவாக பகுப்பாய்வு செய்யலாம். அரசியலமைப்புச் சிற்பிகளின் எதிர்பார்ப்பு. த விஷன் ஆஃப் ஃப்ரேமர்ஸ். அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆளுநர் என்பவர் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு இணக்கமான பாலமாக ஹார்மோனியஸ் லிங்க் இருப்பார் என்று நம்பினர். டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் கூறியது. ஆளுநர் என்பவர் மாநில நிர்வாகத்தின் பிரதிநிதியே தவிர அவர் மாநில நிர்வாகத்தை நடத்துபவர் அல்ல. அவர் தனது அதிகாரத்தை அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே பயன்படுத்த வேண்டும். அவர் ஒரு வழிகாட்டி, தத்துவவாதி மற்றும் நண்பராக ஃப்ரெண்ட், philosopher அண்ட் கைட் இருந்து மாநில அரசுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவார் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது. எதிர்பார்ப்புகள் ஏன் போய்க்கின்றன? Why the gap exists? நடைமுறையில் ஆளுநர்கள் நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் செயல்பட தவறுவதற்கு கீழ்க்கண்ட கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் உள்ளன. நியமன முறை மற்றும் அரசியல் பின்புலம். ஆளுநர்கள் ஜனாதிபதியால் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் ஆளும் கட்சியின் ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள், தேர்தலில் தோல்வியுற்ற தலைவர்கள் அல்லது கட்சிக்கு விசுவாசமான அதிகாரிகளே இப்பத்தியில் அமர்த்தப்படுகிறார்கள். இதனால் அவர்கள் அரசியலமைப்புச் சட்டத்திற்கு விசுவாசமாக இருப்பதை விட தங்களை நியமித்த அரசியல் எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
பதவி பாதுகாப்பு இன்மை lack of security of tenure. ஆளுநர் பதவி என்பது ஜனாதிபதியின் விருப்பம் உள்ளவரை டாக்ட்ரின் ஆஃப் பிளெஷர் மட்டுமே. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் மாநில ஆளுநர்கள் மாற்றப்படுவதும் ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இது அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கிறது. மத்திய அரசின் முகவர் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர். அரசியலமைப்பு ரீதியாக அவர் மாநிலத்தின் தலைவர் என்றாலும் நடைமுறையில் அவர் மத்திய அரசின் கண்காணிப்பாளராகவே செயல்படுகிறார். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாக மாறுகிறது. செயல்பாட்டில் காணப்படும் பாரபட்சங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் பயஸ். ஆளுநர் தனது செயல்பாடுகளை நியாயமாகச் செய்யவில்லை என்பதை கீழ்க்கண்ட நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆட்சி அமைப்பதில் சர்ச்சை. தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாதபோது ஆளுநர் பயன்படுத்தும் விருப்புரிமை அதிகாரம் பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே உள்ளது. கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா தேர்தல்கள். பிரிவு 356 தவறான பயன்பாடு. மாநில அரசுகளை கலைக்க பயன்படுத்தப்படும் இந்த அதிகாரம் கடந்த காலங்களில் எஸ்.ஆர். பொம்மை தீர்ப்பிற்கு முன்பு வரை எதிர்க்கட்சிகளை பழிவாங்கவே அதிகம் பயன்படுத்தப்பட்டது. சட்டமன்ற செயல்பாடுகளில் தலையீடு. மசோதாக்களை கிடப்பில் போடுவது. ஆர்டிகிள் 200. சட்டமன்ற உரை நிகழ்த்த மறுப்பது அல்லது உரையில் உள்ள வரிகளை படிக்காமல் தவிர்ப்பது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் மாநில அரசை புறக்கணிப்பது. தீர்வு மற்றும் சீர்திருத்தங்கள் வே ஃபார்வர்ட். ஆளுநர் பதவி அரசியலமைப்பு வடிவமைப்பாளர்கள் எதிர்பார்த்தது போலச் செயல்படச் சில சீர்திருத்தங்கள் அவசியம். சர்க்காரியா ஆணையம் 1983 பரிந்துரை. ஆளுநராக நியமிக்கப்படுபவர் தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கியவராகவும் அந்த மாநிலத்தைச் சாராதவராகவும் இருக்க வேண்டும். அவரை நியமிக்கும் முன் முதலமைச்சரிடம் கலந்தாலோசிக்க வேண்டும். புஞ்சி ஆணையம் 2007 பரிந்துரை. ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன பதவி நீக்க தீர்மானம் இம்பீச்மெண்ட் கொண்டுவரும் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். இது அவருக்கு பதவி பாதுகாப்பை வழங்கும். முடிவுரை. ஆளுநர் பதவி என்பது மத்திய அரசின் கைப்பாவை அல்ல, அது கூட்டாட்சியின் அச்சாணி. தற்போது நிலவும் மோதல்கள் தனிப்பட்ட நபர்களின் தவறுகளை விட அந்த பதவியின் கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகளையே காட்டுகின்றன. உச்சநீதிமன்றம் கூறியது போல ஆளுநர்கள் அரசியலமைப்புச் சட்டத்தின் மனசாட்சிப்படி கான்ஸ்டிடியூஷனல் மோராலிட்டி நடந்து கொண்டால் மட்டுமே இந்த அலுவலகத்தின் கண்ணியம் காக்கப்படும். Despite unique constitutional positioning, the governor is sometimes not seen as willing or able to discharge his functions as judiciously, impartially and efficiently as envisaged by the constitution framers. Comment. தனித்துவமான அரசியலமைப்பு நிலைப்பாடு இருந்த போதிலும் ஆளுநர் சில சமயங்களில் அரசியலமைப்பு வடிவமைப்பாளர்களால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் திறமையாகவும் தனது செயல்பாடுகளை நிறைவேற்ற விருப்பமுள்ளவராகவோ அல்லது திறனுள்ளவராகவோ காணப்படுவதில்லை. The governor's role in India is really unique and crucial in maintaining the federal structure and ensuring constitutional governance. However, there have been occasions when governors have faced criticism for not fulfilling their functions fairly, impartially, and efficiently. இந்தியாவில் ஆளுநரின் பங்கு உண்மையிலேயே தனித்துவமானது மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்பை பராமரிப்பதிலும் அரசியலமைப்பு நிர்வாகத்தை உறுதி செய்வதிலும் முக்கியமானது. இருப்பினும் ஆளுநர்கள் தங்கள் செயல்பாடுகளை நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் திறமையாகவும் நிறைவேற்றாததற்காக விமர்சனங்களை எதிர்கொண்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன. Challenges சவால்கள். Partisan appointments. The appointment process for governors can be influenced by partisan considerations, which may impact their impartiality. கட்சிச்சார்பற்ற நியமனங்கள். ஆளுநர்களுக்கான நியமன செயல்முறை கட்சிச்சார்புடைய பரிசீலனைகளால் பாதிக்கப்படலாம், இது அவர்களின் பாரபட்சமற்ற தன்மையை பாதிக்கலாம். Lack of clear guidelines.
The Constitution provides some discretionary powers to governors, but the lack of clear guidelines can lead to ambiguity and controversy. தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லாதது. அரசியலமைப்பு ஆளுநர்களுக்கு சில விருப்புரிமை அதிகாரங்களை வழங்குகிறது, ஆனால் தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லாதது தெளிவின்மை மற்றும் சர்ச்சைக்கு வழிவகுக்கும். Center-state dynamics. Governors mostly find themselves caught between the center and state governments, which can create tensions and challenges in maintaining impartiality. மத்திய மாநில இயக்கவியல். ஆளுநர்கள் பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையில் சிக்கிக்கொள்கிறார்கள், இது பாரபட்சமற்ற தன்மையை பேணுவதில் பதட்டங்களையும் சவால்களையும் உருவாக்கக்கூடும். Consequences விளைவுகள். Erosion of trust. If governors are perceived as biased or partisan, it can erode trust between the governor and the state government, leading to strained relationships. நம்பிக்கை இழப்பு. ஆளுநர்கள் பாரபட்சமானவர்களாகவோ கருதப்பட்டால் அது ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நம்பிக்கையை சிதைத்து உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். Constitutional crises. Controversial decisions by governors can lead to constitutional crises, undermining the stability of the state and the country. அரசியலமைப்பு நெருக்கடிகள். ஆளுநர்களின் சர்ச்சைக்குரிய முடிவுகள் அரசியலமைப்பு நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும், மாநிலத்தின் மற்றும் நாட்டின் நிலைத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Impact on governance. If governors are not seen as impartial and judicious in their decision making, the effectiveness of governance may suffer. ஆட்சியின் மீதான தாக்கம். ஆளுநர்கள் தங்கள் முடிவெடுப்பதில் பாரபட்சமற்றவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் காணப்படாவிட்டால் நிர்வாகத்தின் செயல்திறன் பாதிக்கப்படலாம். Way forward. முன்னோக்கிச் செல்லுதல். Reforms in appointment process. Establishing a transparent and consultative appointment process can help ensure that governors are impartial and competent. நியமனச் செயல்பாட்டில் சீர்திருத்தங்கள். வெளிப்படையான மற்றும் ஆலோசனை சார்ந்த நியமனச் செயல்முறையை நிறுவுவது ஆளுநர்கள் பாரபட்சமற்றவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்ய உதவும். Clear guidelines. Developing clear guidelines and procedures for the governor's role can help reduce ambiguity and controversy. தெளிவான வழிகாட்டுதல்கள். ஆளுநரின் பங்கிற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குவது தெளிவின்மை மற்றும் சர்ச்சையை குறைக்க உதவும். Accountability mechanisms. Strengthening accountability mechanisms, such as judicial review, can help ensure that governors discharge their functions judiciously and impartially. பொறுப்புரிமை வழிமுறைகள். நீதித்துறை மறுஆய்வு போன்ற பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை வலுப்படுத்துவது ஆளுநர்கள் தங்கள் செயல்பாடுகளை நியாயமாகவும் பாரபட்சமற்றதாகவும் நிறைவேற்றுவதை உறுதி செய்ய உதவும். ஒரு ஆளுநர் மத்திய அரசின் முகவராக மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் நோக்கத்திற்கு ஏற்ப தனது கடமையை செய்ய வேண்டும். இந்திய அரசியலில் ஆளுநரின் பங்கின் வெளிச்சத்தில் இந்த அறிக்கையை விவாதிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள கூற்று இந்திய கூட்டாட்சி முறையின் மிக முக்கியமான ஒரு புள்ளியை தொடுகிறது. ஆளுநர் பதவி என்பது மத்திய அரசின் முகவர், ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் மற்றும் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆகிய இரு முனைகளுக்கு இடையே சமநிலை காக்க வேண்டிய ஒரு பதவியாகும். ஆளுநர் எவ்வாறு வெறும் முகவராக இல்லாமல் அரசியலமைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுபவராகச் செயல்பட வேண்டும் என்பதை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். அரசியலமைப்பு நிலைப்பாடு. கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆளுநரை மத்திய அரசின் ஊழியராக கருதவில்லை. உச்சநீதிமன்றத்தின் பார்வை. ஹர்கோவிந்த் பந்த் எதிர் ரகுமான் திலக் 1979 வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியது, ஆளுநர் பதவி என்பது மத்திய அரசின் கீழ் உள்ள வேலைவாய்ப்பு அல்ல. அவர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட ஊழியர் அல்ல. அது ஒரு சுயாதீனமான அரசியலமைப்பு அலுவலகம், இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். எனவே ஆளுநர் மத்திய அரசின் கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றும் ஒரு தபால்காரர் போலச் செயல்படக்கூடாது. முகவர் என்ற முத்திரை ஏன் விழுகிறது? Why the agent tag?
ஆளுநரின் நியமன முறை மத்திய அரசால் நியமிக்கப்படுதல் விதி 155 மற்றும் பதவி பாதுகாப்பு இன்மை ஜனாதிபதியின் விருப்பம் உள்ளவரை பதவி விதி 156 ஆகியவை அவரை மத்திய அரசுக்கு விசுவாசமாக இருக்கத் தூண்டுகின்றன. ஆனால் அரசியலமைப்பின் நோக்கம் என்னவென்றால் ஆளுநர் தேசிய ஒருமைப்பாட்டை காக்கவே மத்திய அரசின் இணைப்பாக இருக்கிறாரே தவிர மாநில அரசியலில் தலையிட அல்ல. அவர் மாநில நலனை புறக்கணித்து கட்சி அரசியலை வளர்த்தால் அது அரசியலமைப்புச் சட்டத்திற்குச் செய்யப்படும் துரோகமாகும். அரசியலமைப்பின் நோக்கத்திற்கு ஏற்ப கடமையாற்றுதல் என்றால் என்ன? ஆளுநர் தனது கடமையைச் சரிவரச் செய்வதாக கருதப்பட வேண்டுமானால் அவர் கீழ்க்கண்டவாறு செயல்பட வேண்டும். அமைச்சரவையின் ஆலோசனையை மதித்தல். விதி 163 அன்படி ஆளுநர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும். விதிவிலக்கான சூழல்களை தவிர டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் மற்ற நேரங்களில் அவர் ஒரு இணையான அரசாங்கத்தை parallel கவர்ன்மெண்ட் நடத்த முயற்சிக்கக்கூடாது. மசோதாக்களில் அரசியல் செய்யாமை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றும் போது அரசியல் காரணங்களுக்காக அதை நீண்ட காலம் கிடப்பில் போடுவது ஆர்டிகிள் 200 ஜனநாயக விரோதமானது. மசோதாவில் சட்டரீதியான பிழைகள் இருந்தால் மட்டுமே அதை திருப்பியனுப்ப வேண்டுமே தவிர கொள்கை ரீதியான முரண்பாடுகளுக்காக அல்ல. நடுநிலையான நடுவர் impartial umpire. தேர்தல் நேரங்களிலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நேரங்களிலும் அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவாகச் செயல்படாமல் ஒரு நடுநிலையான நடுவராக இருந்து அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். சர்க்காரியா ஆணையத்தின் கருத்து. மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்த சர்க்காரியா ஆணையம் சர்க்காரியா கமிஷன் ஆளுநரின் பங்கை பற்றி தெளிவாக கூறியது. ஆளுநர் பதவி என்பது கூட்டாட்சி அமைப்பின் அச்சாணி லிஞ்ச்பன் போன்றது. அவர் மாநிலத்திற்கு வெளியே உள்ளவராகவும் உள்ளூர் அரசியலில் தொடர்பில்லாதவராகவும் இருக்க வேண்டும் என்று ஆணையம் கூறியதன் நோக்கம் அவர் பாரபட்சமின்றிச் செயல்பட வேண்டும் என்பதே. முடிவுரை. ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் கண்கள் மற்றும் காதுகளாக இருக்கலாமே தவிர மத்திய அரசின் குரலாக இருக்கக்கூடாது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூறியது போல ஆளுநர் பதவி என்பது அரசியலமைப்பின் தார்மீக காவலன் moral guardian of the constitution. அந்த பதவியில் இருப்பவர் தங்களை நியமித்த டெல்லியின் அரசியல் எஜமானர்களை திருப்திப்படுத்துவதை விட இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் விழுமியங்களை காப்பதில்தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதுவே உண்மையான கூட்டாட்சி தத்துவமாகும். A governor should be discharging her duty in accordance with the spirit of the Constitution, not just be an agent of the center. Discuss the statement in the light of the role of governor in the Indian polity. ஒரு ஆளுநர் மத்திய அரசின் முகவராக மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் நோக்கத்திற்கு ஏற்ப தனது கடமையை செய்ய வேண்டும். இந்திய அரசியலில் ஆளுநரின் பங்கின் வெளிச்சத்தில் இந்த அறிக்கையை விவாதிக்கவும். The statement highlights the importance of the governor's role in India's federal structure, emphasizing that they should act in accordance with the spirit of the constitution, rather than simply serving as an agent of the center. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பில் ஆளுநரின் பங்கின் முக்கியத்துவத்தை இந்த அறிக்கை எடுத்துக் காட்டுகிறது. அவர்கள் மையத்தின் முகவராக மட்டும் பணியாற்றுவதற்கு பதிலாக அரசியலமைப்பின் உணர்வின்படி செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ரோல் ஆஃப் கவர்னர். ஆளுநரின் பங்கு. Constitutional head. The governor is the constitutional head of a state, responsible for ensuring that the state government functions within the framework of the constitution. அரசியலமைப்பு தலைவர். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர். மாநில அரசு அரசியலமைப்பின் கட்டமைப்பிற்குள் செயல்படுவதை உறுதி செய்வதற்கு பொறுப்பானவர். Symbol of state unity. The governor represents the state and its unity, playing a crucial role in maintaining the federal balance. மாநில ஒற்றுமையின் சின்னம். ஆளுநர் மாநிலத்தையும் அதன் ஒற்றுமையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். கூட்டாட்சி சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். சென்டர். ஸ்டேட் டைனாமிக்ஸ். மத்திய மாநில இயக்கவியல். ஏஜென்ட் ஆஃப் சென்டர். The governor's appointment process, which involves the center, can create a perception that they are an agent of the center.
மையத்தின் முகவர் மத்திய அரசை உள்ளடக்கிய ஆளுநரின் நியமன செயல்முறை அவர்கள் மையத்தின் முகவர் என்ற கருத்தை உருவாக்கலாம். Constitutional duties. However, the governor's constitutional duties require them to act impartially and in the best interests of the state. அரசியலமைப்பு கடமைகள். இருப்பினும் ஆளுநரின் அரசியலமைப்பு கடமைகள் அவர்கள் பாரபட்சமின்றியும் மாநிலத்தின் சிறந்த நலன்களுக்காகவும் செயல்பட வேண்டும். Spirit of the Constitution. அரசியலமைப்பின் உணர்வு federalism. The governor should respect the principles of federalism, ensuring that the state government has adequate autonomy to function effectively. கூட்டாட்சி. ஆளுநர் கூட்டாட்சி கொள்கைகளை மதிக்க வேண்டும், மாநில அரசு திறம்பட செயல்பட போதுமான சுயாட்சி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். Impartiality. The governor should act impartially, avoiding partisan decisions that may favor the center or a particular political party. பாரபட்சமற்ற தன்மை. ஆளுநர் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும், மத்திய அரசுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் பக்கச்சார்பான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். Challenges and controversies. சவால்கள் மற்றும் சர்ச்சைகள். Partisan appointments. The appointment process can lead to partisan governors, who may prioritize center's interests over state interests. கட்சிசார் நியமனங்கள். நியமன செயல்முறை மாநில நலன்களை விட மத்திய அரசின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு கட்சிசார்புடைய ஆளுநர்களுக்கு வழிவகுக்கும். Discretionary powers. The governor's discretionary powers can be misused, leading to controversies and conflicts with the state government. விருப்ப அதிகாரங்கள். ஆளுநரின் விருப்ப அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம், இது மாநில அரசாங்கத்துடன் சர்ச்சைகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Way forward. முன்னோக்கி செல்லும் வழி. Reforms in appointment process. Establishing a transparent and consultative appointment process can help ensure that governors are impartial and competent. நியமனச் செயல்பாட்டில் சீர்திருத்தங்கள். வெளிப்படையான மற்றும் ஆலோசனை சார்ந்த நியமன செயல்முறையை நிறுவுவது ஆளுநர்கள் பாரபட்சமற்றவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்ய உதவும். Clear guidelines. Developing clear guidelines and procedures for the governor's role can help reduce ambiguity and controversy. தெளிவான வழிகாட்டுதல்கள். ஆளுநரின் பங்கிற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குவது தெளிவின்மை மற்றும் சர்ச்சையை குறைக்க உதவும். Respect for federalism. Governors should respect the principles of federalism, ensuring that the state government has adequate autonomy to function effectively. கூட்டாட்சிக்கு மரியாதை. ஆளுநர்கள் கூட்டாட்சியின் கொள்கைகளை மதிக்க வேண்டும், மாநில அரசு திறம்பட செயல்பட போதுமான சுயாட்சியை கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆளுநர் அலுவலகம் பெரும்பாலும் அரசியல் சர்ச்சைகளில் சிக்குகிறது. இந்திய கூட்டாட்சி அமைப்பில் அதன் நடுநிலைமை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்திய கூட்டாட்சி அமைப்பில் ஆளுநர் அலுவலகம் அடிக்கடி அரசியல் சர்ச்சைகளில் சிக்குவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல. ஆளுநர் பதவி என்பது மத்திய மாநில உறவுகளின் அச்சாணி லிஞ்ச்பன் ஆகும். அதன் நடுநிலைமை மற்றும் செயல்திறனை உறுதி செய்ய பல்வேறு ஆணையங்கள் சர்க்காரியா புஞ்சி வெங்கடாசலையா அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் கீழ்க்கண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நியமன முறையில் சீர்திருத்தம். Reforms in appointment. தற்போது ஆளுநர்கள் மத்திய அரசால் தன்னிச்சையாக நியமிக்கப்படுகிறார்கள். இதை மாற்ற வேண்டும். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்தல். சர்க்காரியா ஆணையம் சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைத்தபடி ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிக்கும் முன் அந்த மாநில முதலமைச்சருடன் கலந்தாலோசிப்பதை சட்டப்பூர்வமான கட்டாயமாக்க வேண்டும். தேர்வுக்குழு செலெக்ஷன் கமிட்டி. புஞ்சி ஆணையம் பூஞ்சி கமிஷன் பரிந்துரைத்தபடி பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை சபாநாயகர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர் அடங்கிய ஒரு உயர்மட்ட குழுவே ஆளுநரை தேர்வு செய்ய வேண்டும்.
அரசியல் சாராதவர், தீவிர அரசியலில் ஈடுபடாத, புகழ்பெற்ற கல்வியாளர்கள் அல்லது நீதித்துறையைச் சார்ந்தவர்களை நியமிக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும். பதவி பாதுகாப்பு வழங்குதல், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். ஆளுநர் மத்திய அரசின் கைப்பாவையாகச் செயல்பட முக்கிய காரணம் ஜனாதிபதியின் விருப்பம் உள்ளவரை டாக்ட்ரின் ஆஃப் பிளெஷர் ஆர்டிகிள் 156 மட்டுமே அவர் பதவியில் இருக்க முடியும் என்ற விதிதான். பதவி நீக்க முறை ஆளுநரை அரசியல் காரணங்களுக்காக நினைத்த நேரத்தில் நீக்குவதை தடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வது இம்பீச்மெண்ட் போல, ஆளுநரையும் மாநில சட்டமன்றம் மூலம் பதவி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று புஞ்சி ஆணையம் கூறியது. இது ஆளுநரை சுதந்திரமாகச் செயல்படத் தைரியம் அளிக்கும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் காலக்கெடு. அரசியலமைப்பின் விதி 200 அன் கீழ் சட்டமன்றம் அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர் காலவரையின்றி கிடப்பில் போடுவது பாக்கெட் வீட்டோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. கால நிர்ணயம் ஆளுநர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கவோ அல்லது திருப்பி அனுப்பவோ 6 மாத காலம் அல்லது குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சாசன மறுஆய்வு ஆணையம் NCRWC பரிந்துரைத்தது. சமீபத்தில் தெலுங்கானா மற்றும் பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்குகளில் உச்சநீதிமன்றமும் ஆளுநர் மசோதாக்களின் மீது கூடிய விரைவில் as soon as possible முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. விருப்புரிமை அதிகாரங்களை நெறிப்படுத்துதல் கோடிஃபையிங் கைட்லைன்ஸ். தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டமன்ற ஹங் அசெம்பிளி நேரங்களில் ஆளுநர் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. பொம்மை வழக்கின் வழிகாட்டுதல் எஸ்ஆர். பொம்மை வழக்கில் எஸ்ஆர் பொம்மை கேஸ் உச்சநீதிமன்றம் வகுத்த வழிகாட்டுதல்களை ஆளுநர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையில் முடிவு செய்யக்கூடாது. சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை விதியாக மாற்ற வேண்டும். அரசியல் செயல்பாடுகளுக்கு தடை. ஓய்வுக்குப் பின் ஆளுநராக பதவி வகித்தவர் ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதையோ அல்லது மத்திய அரசில் வேறு பதவிகளை பெறுவதையோ தவிர்க்க ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் இடைவெளிக்காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இது அவர்கள் பதவியில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகச் செயல்படுவதை தடுக்கும். முடிவுரை ஆளுநர் பதவி என்பது கூட்டாட்சியின் பாதுகாவலன். அந்த பதவி சிறக்க வேண்டுமானால் தனிப்பட்ட நபர்களின் நேர்மையை மட்டும் நம்பியிருக்காமல் கட்டமைப்பு ரீதியான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதே நிரந்தர தீர்வாக அமையும். The office of the governor mostly finds itself embroiled in political controversies. Suggest measures to ensure its neutrality and effectiveness in the Indian federal system. ஆளுநர் அலுவலகம் பெரும்பாலும் அரசியல் சர்ச்சைகளில் சிக்குகிறது. இந்திய கூட்டாட்சி அமைப்பில் அதன் நடுநிலைமை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். The office of the governor plays a crucial role in the Indian federal system, serving as a vital link between the center and states. However, it has mostly been embroiled in political controversies, which can undermine its neutrality and effectiveness. இந்திய கூட்டாட்சி அமைப்பில் ஆளுநர் பதவி ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படுகிறது. இருப்பினும் இது பெரும்பாலும் அரசியல் சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது. இது அதன் நடுநிலைமை மற்றும் செயல்திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Challenges சவால்கள். Partisan appointments. The appointment of governors mostly reflects partisan considerations, which can compromise their neutrality. கட்சிசார் நியமனங்கள். ஆளுநர்களின் நியமனம் பெரும்பாலும் கட்சிசார் பரிசீலனைகளை பிரதிபலிக்கிறது. இது அவர்களின் நடுநிலைமையை சமரசம் செய்யலாம். Discretionary powers. The governor's discretionary powers can be misused, leading to controversies and conflicts with state governments. விருப்ப அதிகாரங்கள். ஆளுநரின் விருப்ப அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம். இது மாநில அரசாங்கங்களுடன் சர்ச்சைகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Lack of clear guidelines.
The absence of clear guidelines and procedures can lead to arbitrary decisions and actions. தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லாதது தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகள் இல்லாதது தன்னிச்சையான முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். Measures to ensure neutrality and effectiveness. நடுநிலைமை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள். Transparent appointment process. Establish a transparent and consultative process for appointing governors, involving stakeholders like the state government, judiciary, or independent bodies. வெளிப்படையான நியமன செயல்முறை. ஆளுநர்களை நியமிப்பதற்கான வெளிப்படையான மற்றும் ஆலோசனை செயல்முறையை நிறுவுதல், இதில் மாநில அரசு, நீதித்துறை அல்லது சுயாதீன அமைப்புகள் போன்ற பங்குதாரர்கள் ஈடுபட்டுள்ளனர். Fixed tenure. Ensure a fixed tenure for governors, free from arbitrary removals, to promote stability and independence. நிலையான பதவிக்காலம். நிலைத்தன்மை மற்றும் சுதந்திரத்தை மேம்படுத்த, தன்னிச்சையான நீக்கங்கள் இல்லாமல் ஆளுநர்களுக்கு ஒரு நிலையான பதவிக்காலத்தை உறுதி செய்தல். Clear guidelines. Develop clear guidelines and procedures for the governor's role, defining their discretionary powers and limitations. தெளிவான வழிகாட்டுதல்கள். ஆளுநரின் பங்கிற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குதல், அவர்களின் விருப்ப அதிகாரங்கள் மற்றும் வரம்புகளை வரையறுத்தல். Accountability. Establish mechanisms for accountability, such as parliamentary oversight or judicial review, to ensure the governor's actions are transparent and justifiable. பொறுப்புக்கூறல். ஆளுநரின் நடவடிக்கைகள் வெளிப்படையானதாகவும் நியாயமானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய, பாராளுமன்ற மேற்பார்வை அல்லது நீதித்துறை மறுஆய்வு போன்ற பொறுப்புக்கூறலுக்கான வழிமுறைகளை நிறுவுதல். Insulation from partisan politics. Ensure that governors are insulated from partisan politics, avoiding involvement in electoral politics or party activities. கட்சி அரசியலிலிருந்து தனிமைப்படுத்தல். ஆளுநர்கள் கட்சி அரசியலிலிருந்து தனிமைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து, தேர்தல் அரசியல் அல்லது கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். Reforms. சீர்திருத்தங்கள். Independent collegium. Establish an independent collegium or committee to recommend governor appointments, ensuring a transparent and merit-based selection process. சுயாதீன கொலீஜியம். கவர்னர் நியமனங்களை பரிந்துரைக்க ஒரு சுயாதீன கொலீஜியம் அல்லது குழுவை நிறுவுதல், வெளிப்படையான மற்றும் தகுதி அடிப்படையிலான தேர்வு செயல்முறையை உறுதி செய்தல். Consultation with state government. Mandate consultation with the state government in the appointment process, promoting cooperation and collaboration. மாநில அரசுடன் ஆலோசனை. நியமன செயல்பாட்டில் மாநில அரசுடன் ஆலோசனை நடத்துதல், ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல். Code of conduct. Develop a code of conduct for governors, outlining their roles, responsibilities, and limitations. நடத்தை விதிகள். ஆளுநர்களுக்கான நடத்தை விதிகளை உருவாக்குதல், அவர்களின் பாத்திரங்கள், பொறுப்புகள் மற்றும் வரம்புகளை கோடிட்டு காட்டுதல். Conclusion. Ensuring the neutrality and effectiveness of the governor's office is crucial for maintaining the health of India's federal system. By implementing measures like transparent appointments, clear guidelines, and accountability mechanisms, the governor's role can be strengthened, promoting cooperation and collaboration between the center and states. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஆளுநர் அலுவலகத்தின் நடுநிலைமை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வது மிக முக்கியம். வெளிப்படையான நியமனங்கள், தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் போன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் கவர்னரின் பங்கை வலுப்படுத்த முடியும். மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்க முடியும். சமீபத்தில் பல மாநில ஆளுநர்களின் நடத்தை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் நடவடிக்கைகளின் அரசியலமைப்பு உரிமை குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது. இது சம்பந்தமாக இந்தியாவில் ஆளுநர் பதவியின் தேவையை மதிப்பிடுங்கள். சமீப காலங்களில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கும் இடையே நிலவும் மோதல்கள் ஆளுநர் பதவி தேவையா அல்லது அது ஒரு காலனித்துவ எச்சமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளன.
இந்தச் சூழலில் ஆளுநர் பதவியின் தேவை மற்றும் அதன் மீதான விமர்சனங்களை ஒரு சமச்சீர் கண்ணோட்டத்தில் பேலன்ஸ்ட் வியூ கீழே மதிப்பீடு செய்வோம். ஆளுநர் பதவி ஏன் தேவையில்லை? விமர்சனங்கள்: ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கே அதிகாரம் இருக்க வேண்டும். ஆனால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் செயல்பாடுகள் இதற்கு எதிராக உள்ளதாக கூறப்படுகிறது. காலனித்துவ எச்சம் கலோனியல் ஹேங்கோவர்: பிரிட்டிஷ் ஆட்சியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டை மாநிலங்களில் திணிக்க உருவாக்கப்பட்ட பதவி இது. சுதந்திர இந்தியாவிலும் இது மத்திய அரசின் கண்காணிப்பு நாயாக வாட்ச்டாக் மாற்றப்பட்டுள்ளது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது முரணானது. மக்களாட்சிக்கு விரோதமானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை நிறைவேற்றும் மசோதாக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் ஆளுநர் தடுப்பது அல்லது கிடப்பில் போடுவது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல். அரசியல் தலையீடு: ஆளுநர் மாளிகைகள் ராஜ்பவன்ஸ் ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் சதித்திட்டங்கள் தீட்டப்படும் இடங்களாக மாறிவிட்டன என்ற குற்றச்சாட்டு வலுத்துள்ளது. வெள்ளை யானை ஒயிட் எலிஃபண்ட்: நிர்வாகத்தில் பெரிய அதிகாரம் இல்லாத ஒரு பதவிக்கு கோடிக்கணக்கான மக்கள் வரிப்பணத்தை செலவழித்து ஆடம்பரமான மாளிகைகளை பராமரிப்பது தேவையற்றது என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆளுநர் பதவி ஏன் அவசியம்? மதிப்பீடு: விமர்சனங்கள் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கிய சிற்பிகள் டிராஃப்டிங் கமிட்டி இந்த பதவியை வேண்டுமென்றே உருவாக்கினர். அதற்கான காரணங்கள் இன்றும் பொருத்தமானவையே. மத்திய மாநில உறவு பாலம் ஃபெடரல் பிரிட்ஜ்: இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு முறையான தகவல் தொடர்பு பாதையாக ஆளுநர் செயல்படுகிறார். அரசியலமைப்புச் சரிபார்ப்பு கான்ஸ்டிடியூஷனல் செக்: ஒரு மாநில அரசு அரசியலமைப்புச் சட்டத்திற்கு புறம்பாகச் செயல்பட்டால் அல்லது பிரிவினைவாத போக்கை முன்னெடுத்தால் அதை தடுக்கவும் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கவும் ஒரு அரசியலமைப்பு தலைவர் தேவை. அரசியல் வெற்றிடத்தை நிரப்புதல்: தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போதோ அல்லது முதலமைச்சர் திடீரென மரணமடைந்தாலோ ஏற்படும் அரசியல் வெற்றிடத்தை பொலிட்டிக்கல் வாக்யூம் நிரப்பவும் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் ஒரு நிரந்தர தலைவர் அவசியம். பெயரளவு தலைவர் நாமினல் ஹெட்: நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் நிர்வாகத் தலைவராக முதலமைச்சர் இருந்தாலும் அரசின் தலைவராக ஹெட் ஆஃப் ஸ்டேட் அரசியல் சார்பற்ற ஒரு நபர் இருப்பது அவசியம். முதலமைச்சர் அரசியல் பணிகளை கவனிக்கும்போது ஆளுநர் சம்பிரதாய பணிகளை கவனிக்கிறார். முடிவு: பதவி தேவையா அல்லது சீர்திருத்தம் தேவையா? ஆளுநர் பதவியை முழுமையாக ரத்து செய்வது இந்தியாவின் ஒற்றுமைக்கும் கூட்டாட்சிக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம். பிரச்சனை ஆளுநர் பதவியில் இல்லை, அந்த பதவியில் அமர்த்தப்படும் நபர்கள் மற்றும் நடைமுறையில்தான் உள்ளது. எனவே பதவியை நீக்குவதற்கு பதிலாக கீழ்க்கண்ட மாற்றங்களைச் செய்ய வேண்டும். நியமனத்தில் மாற்றம்: ஆளுநரை நியமிக்கும் போது மாநில முதலமைச்சருடன் கலந்தாலோசிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். சர்க்காரியா ஆணைய பரிந்துரை: அரசியல்வாதிகள் வேண்டாம், தீவிர அரசியலில் உள்ளவர்களை நியமிப்பதை தவிர்த்து அரசியலமைப்புச் சட்ட நிபுணர்கள் அல்லது கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும். பதவி நீக்கம்: ஆளுநரை திரும்பப் பெறுவதற்கு சரியான காரணங்களையும் சட்டப்பூர்வமான வழிமுறைகளையும் உருவாக்க வேண்டும். சுருக்கம்: ஆளுநர் என்பவர் மாநில அரசுக்கு ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் ஃப்ரெண்ட், philosopher and கைட் இருக்க வேண்டும், எதிரியாக அல்ல. ஆளுநர் பதவி என்ற அமைப்பு தேவை, ஆனால் அதன் செயல்பாடு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். Recently, the conduct of many governors of states have been questioned, raising doubts about the constitutional propriety of their actions. In this regard, evaluate the need for the office of governor in India. சமீபத்தில் பல மாநில ஆளுநர்களின் நடத்தை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் நடவடிக்கைகளின் அரசியலமைப்பு உரிமை குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது. இது சம்பந்தமாக இந்தியாவில் ஆளுநர் பதவியின் தேவையை மதிப்பிடுங்கள். The office of governor in India plays a crucial role in maintaining the country's federal structure, ensuring that states function within the constitutional framework,
இந்தியாவில் ஆளுநர் பதவி நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது, மாநிலங்கள் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்குள் செயல்படுவதை உறுதி செய்கிறது. Need for the office of governor in India. Maintaining center-state relations, governors act as a bridge between the union government and state governments, facilitating coordination and communication. மத்திய மாநில உறவுகளை பராமரித்தல், ஆளுநர்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்படுகிறார்கள், ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பை எளிதாக்குகிறார்கள். Upholding constitutional provisions, they ensure that state governance operates in accordance with the constitution and the rule of law. அரசியலமைப்பு விதிகளை நிலைநிறுத்துதல், மாநில நிர்வாகம் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கு ஏற்ப செயல்படுவதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். Crisis management, governors can recommend President's rule under Article 356 if there is a failure of constitutional machinery in a state. நெருக்கடி மேலாண்மை, ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் தோல்வியடைந்தால் பிரிவு 356 இன் கீழ் ஆளுநர்கள் ஜனாதிபதி ஆட்சியை பரிந்துரைக்கலாம். Concerns கவலைகள், partisan appointments, governors are appointed by the President on the advice of the Union Council of Ministers, which can lead to perceptions of bias. கட்சிசார் நியமனங்கள், ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள், இது சார்புடைய உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். Discretionary powers, governors have significant discretionary powers, which can be misused if not checked. விருப்ப அதிகாரங்கள், ஆளுநர்களுக்கு குறிப்பிடத்தக்க விருப்ப அதிகாரங்கள் உள்ளன, அவை சரிபார்க்கப்படாவிட்டால் தவறாக பயன்படுத்தப்படலாம். Reforms சீர்திருத்தங்கள், transparent appointment process, establishing a transparent and consultative process for appointing governors, involving stakeholders like the state government, judiciary, or independent bodies. வெளிப்படையான நியமன செயல்முறை, மாநில அரசு, நீதித்துறை அல்லது சுயாதீன அமைப்புகள் போன்ற பங்குதாரர்களை உள்ளடக்கிய ஆளுநர்களை நியமிப்பதற்கான வெளிப்படையான மற்றும் ஆலோசனை செயல்முறையை நிறுவுதல். Clear guidelines, developing clear guidelines and procedures for the governor's role, defining their discretionary powers and limitations. தெளிவான வழிகாட்டுதல்கள், ஆளுநரின் பங்கிற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குதல், அவர்களின் விருப்ப அதிகாரங்கள் மற்றும் வரம்புகளை வரையறுத்தல். Accountability mechanisms, establishing mechanisms for accountability, such as parliamentary oversight or judicial review, to ensure the governor's actions are transparent and justifiable. பொறுப்புரிமை வழிமுறைகள், ஆளுநரின் நடவடிக்கைகள் வெளிப்படையானவை மற்றும் நியாயமானவை என்பதை உறுதி செய்வதற்காக பாராளுமன்ற மேற்பார்வை அல்லது நீதித்துறை மறுஆய்வு போன்ற பொறுப்புக்கூறலுக்கான வழிமுறைகளை நிறுவுதல். Recommendations பரிந்துரைகள், சர்க்காரியா கமிஷன் recommended that governors should be detached figures without intense political links and serve their 5-year tenure, except in rare and compelling circumstances. சர்க்காரியா ஆணையம், ஆளுநர்கள் தீவிர அரசியல் தொடர்புகள் இல்லாமல் தனிநபர்களாக இருக்க வேண்டும் என்றும் அரிதான மற்றும் கட்டாய சூழ்நிலைகளை தவிர அவர்களின் 5 ஆண்டு பதவிக்காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. பூஞ்சி கமிஷன் suggested a committee comprising the Prime Minister, Home Minister, Speaker of the Lok Sabha, and Chief Minister of the concerned state should be responsible for appointing governors. புஞ்சி ஆணையம், பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை சபாநாயகர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் முதல்வர் ஆகியோர் அடங்கிய குழு ஆளுநர்களை நியமிப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பு சட்டப்படி நாட்டின் தலைவராக இருப்பதற்கு பதிலாக வெறும் மத்திய அரசின் முகவர் மட்டுமே. இந்தியாவில் ஆளுநர் பதவி தொடர்பான சமீபத்திய சர்ச்சைகளை பற்றி விவாதிக்கவும். இந்திய கூட்டாட்சி அமைப்பில் ஆளுநர் பதவி தற்போது மிக கடுமையான விமர்சனங்களுக்கும் சட்ட போராட்டங்களுக்கும் உள்ளாகியுள்ளது. அரசியலமைப்பு சட்டப்படி மாநிலத்தின் தலைவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்ற நிலையிலிருந்து மாறி மத்திய அரசின் முகவர் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் என்று செயல்படுவதாக பல மாநில அரசுகள் குற்றம் சாட்டுகின்றன.
சமீபத்திய சர்ச்சைகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த விவாதம் கீழே தொகுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் முகவர் என்ற குற்றச்சாட்டு ஏன்? அரசியலமைப்புச் சட்டத்தின் விதி 155 நியமனம் மற்றும் விதி 156 பதவிக்காலம் ஆகியவை ஆளுநரை மத்திய அரசின் முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. மத்தியில் ஆளும் கட்சி தங்களுக்கு சாதகமானவர்களையே ஆளுநராக நியமிக்கிறது. அவர்கள் மாநில அரசின் கொள்கைகளுக்கு முரணாகச் செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இணையான நிர்வாகம் parallel அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துவதாகவும் கருதப்படுகிறது. சமீபத்திய முக்கிய சர்ச்சைகள் ரீசன்ட் கான்ட்ரோவர்சிஸ் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தல் delaying bills இதுவே மிகப்பெரிய சர்ச்சையாக உள்ளது. சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர்கள் நீண்ட காலம் கிடப்பில் போடுவது சிட்டிங் ஆன் பில்ஸ் நிர்வாகத்தை முடக்குவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு ஆன்லைன் ரம்மி தடைச் சட்டம், நீட் விலக்கு மசோதா மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதாக்களுக்கு ஆளுநர் என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்தியது பெரிய சர்ச்சையானது. கேரளா, தெலுங்கானா இங்கும் இதேபோன்று பல மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டன. இது தொடர்பாக மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை நாடின. உச்சநீதிமன்றத்தின் தலையீடு சமீபத்தில் பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு வழக்குகளில் ஆளுநர் மசோதாக்களை காரணமின்றி நீண்ட காலம் வைத்திருக்க முடியாது. சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் அளிக்கவே வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் கூறியது. அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்தல் தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதாக ஆளுநர் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்தார். பின்னர் அதை நிறுத்தி வைத்தார். சட்ட நிலை அரசியலமைப்பு விதி 164 அன்படி முதலமைச்சரின் பரிந்துரை இல்லாமல் ஆளுநரால் ஒரு அமைச்சரை நியமிக்கவோ அல்லது நீக்கவோ முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டினர். பல்கலைக்கழக வேந்தர் அதிகாரம் சான்சலர் ரோல் பெரும்பாலான மாநிலங்களில் ஆளுநரே அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக சான்சலர் உள்ளார். கேரளா, மேற்கு வங்கம் துணைவேந்தர் நியமனங்களில் மாநில அரசை புறக்கணித்துவிட்டு ஆளுநர்கள் தன்னிச்சையாகச் செயல்பட்டது மோதலுக்கு வித்திட்டது. இதனால் ஆளுநரை வேந்தர் பதவியிலிருந்து நீக்கச் சில மாநிலங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தன. சட்டமன்ற உரையில் முரண்பாடு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் மாநில அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையில் சில பகுதிகளை திராவிட மாடல் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வரிகள் ஆளுநர் படிக்காமல் தவிர்த்தார். இது மரபு மீறலாக பார்க்கப்பட்டது. சட்டமன்றத்தை கூட்ட மறுத்தல் பஞ்சாப் மாநில அமைச்சரவை சட்டமன்றத்தை கூட்ட பரிந்துரைத்த போதிலும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அதற்கு அனுமதி அளிக்காமல் கேள்விகளை எழுப்பினார். இது உச்சநீதிமன்றம் வரை சென்றது. அரசியலமைப்பு மற்றும் நீதிமன்றங்களின் பார்வை இந்தச் சர்ச்சைகள் ஆளுநர் பதவியின் வரம்புகளை மீண்டும் நினைவுபடுத்துகின்றன. சம்ஷேர் சிங் வழக்கு 1974 ஆளுநர் பெயரளவு தலைவர் மட்டுமே. அவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும். பேரறிவாளன் வழக்கு மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர். அவருக்கு தனிப்பட்ட முடிவெடுக்கும் அதிகாரம் கிடையாது. கூட்டாட்சி தத்துவம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் உரிமைகளை நியமிக்கப்பட்ட ஆளுநர் பறிக்க முடியாது. முடிவுரை சமீபத்திய நிகழ்வுகள் ஆளுநர் பதவி அரசியலமைப்பு பாதுகாவலன் என்ற நிலையிலிருந்து விலகி அரசியல் சண்டை களமாக மாறியிருப்பதை காட்டுகின்றன. ஆளுநர் என்பவர் மாநில அரசுக்கு ஒரு வழிகாட்டியாக கைட் இருக்கலாமே தவிர தடைக்கல்லாக ஹர்டல் இருக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்புகள் ஆளுநரின் அதிகாரங்களுக்கு லகான் போட்டுள்ளன. இருப்பினும் சர்க்காரியா மற்றும் புஞ்சி ஆணைய பரிந்துரைகளை ஏற்று ஆளுநர் நியமனம் மற்றும் அதிகாரங்களில் சட்டப்பூர்வமான தெளிவை ஏற்படுத்துவதே நிரந்தர தீர்வாக அமையும். தி கவர்னர் இஸ் mere agent of the center.
rather than being the constitutional head of state. Discuss the recent controversies involving the post of governor in India. ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பு சட்டப்படி நாட்டின் தலைவராக இருப்பதற்கு பதிலாக வெறும் மத்திய அரசின் முகவர் மட்டுமே. இந்தியாவில் ஆளுநர் பதவி தொடர்பான சமீபத்திய சர்ச்சைகளை பற்றி விவாதிக்கவும். The role of the governor in India has been a subject of debate, with some arguing that they mostly act more as agents of the center rather than as constitutional heads of the state. இந்தியாவில் ஆளுநரின் பங்கு விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. சிலர் அவர்கள் பெரும்பாலும் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர்களாக இல்லாமல் மையத்தின் முகவர்களாகவே செயல்படுகிறார்கள் என்று வாதிடுகின்றனர். This perception arises from several factors. இந்த கருத்து பல காரணிகளிலிருந்து எழுகிறது. Appointment process. Governors are appointed by the President on the advice of the Union Council of Ministers, which can lead to the perception that they represent the center's interests. நியமன செயல்முறை. ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். இது அவர்கள் மத்திய அரசின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்ற கருத்துக்கு வழிவகுக்கும். Center-state relations. Governors can play a crucial role in center-state relations, and their actions may be influenced by the center's priorities. மத்திய மாநில உறவுகள். ஆளுநர்கள் மத்திய மாநில உறவுகளில் முக்கிய பங்கு வகிக்க முடியும், மேலும் அவர்களின் நடவடிக்கைகள் மையத்தின் முன்னுரிமைகளால் பாதிக்கப்படலாம். Discretionary powers. Governors have discretionary powers, such as appointing the chief minister or dissolving the assembly, which can be used to influence state politics. விருப்ப அதிகாரங்கள். ஆளுநர்களுக்கு முதலமைச்சரை நியமிப்பது அல்லது சட்டமன்றத்தை கலைப்பது போன்ற விருப்ப அதிகாரங்கள் உள்ளன, அவை மாநில அரசியலில் செல்வாக்கு செலுத்த பயன்படுத்தப்படலாம். However, the governor's role is also defined by the Constitution, which outlines their duties and responsibilities as the head of the state. Ultimately, the governor's actions should be guided by the Constitution and the principles of federalism. Some argue that the governor's role should be more neutral and impartial, while others believe that they should actively work to promote the center's interests. The debate surrounding the governor's role highlights the complexities of India's federal system and the need for a nuanced understanding of their responsibilities. இருப்பினும் ஆளுநரின் பங்கு அரசியலமைப்பாலும் வரையறுக்கப்படுகிறது. இது மாநில தலைவராக அவர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை கோடிட்டு காட்டுகிறது. இறுதியில் ஆளுநரின் நடவடிக்கைகள் அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி கொள்கைகளால் வழிநடத்தப்பட வேண்டும். ஆளுநரின் பங்கு மிகவும் நடுநிலையாகவும் பாரபட்சமற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று சிலர் வாதிடுகின்றனர். மற்றவர்கள் மத்திய அரசின் நலன்களை மேம்படுத்த அவர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று நம்புகிறார்கள். ஆளுநரின் பங்கைச் சுற்றியுள்ள விவாதம் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பின் சிக்கல்களையும் அவர்களின் பொறுப்புகளை பற்றிய நுணுக்கமான புரிதலின் அவசியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. Recent controversies involving the post of governor in India. இந்தியாவில் ஆளுநர் பதவி தொடர்பான சமீபத்திய சர்ச்சைகள். These incidents highlight the complexities and challenges associated with the role of governors in India's federal system, mostly walking a fine line between representing the center and acting as a state head. இந்த சம்பவங்கள் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பில் ஆளுநர்களின் பங்கோடு தொடர்புடைய சிக்கல்கள் மற்றும் சவால்களை எடுத்துக்காட்டுகின்றன. அவர்கள் பெரும்பாலும் மையத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் மாநில தலைவராகச் செயல்படுவதற்கும் இடையில் ஒரு நேர்த்தியான கோட்டை பின்பற்றுகிறார்கள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் காலவரையற்ற தாமதம் indefinite delay in assenting to bills. இது ஆளுநருக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும், குறிப்பாக ஆளும் கட்சி மத்திய அரசுடன் வேறுபடும் மாநிலங்களில் இடையே உள்ள மிகப்பெரிய மோதல் பகுதியாகும். பிரச்சினை: மாநில சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பும்போது அரசியலமைப்பின் சரத்து 200 இன் கீழ் ஆளுநர் அதை காலவரையின்றி நிலுவையில் indefinitely withhold வைத்திருப்பது. இது நடைமுறையில் பாக்கெட் வீட்டோ போல செயல்படுகிறது. சமீபத்திய எடுத்துக்காட்டுகள்:
தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஏகா. நீட் விலக்கு மசோதா, பல்கலைக்கழக மசோதாக்கள் ஆளுநர்கள் நீண்ட காலதாமதம் செய்தது. உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு. தமிழ்நாடு ஆளுநரின் நடவடிக்கை குறித்து உச்ச நீதிமன்றம் தீவிர கவலை தெரிவித்ததோடு சரத்து 200 இன் கீழ் ஆளுநர் நியாயமான காலத்திற்குள் as soon as possible மசோதா குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. மாநில பல்கலைக்கழக விவகாரங்களில் தலையீட்டு இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அஃபேர்ஸ். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் சான்சலர் என்ற முறையில் ஆளுநர் செயல்படும் விதம் மாநில அரசாங்கத்துடன் நேரடி மோதலை ஏற்படுத்துகிறது. பிரச்சினை: மாநில அரசாங்கத்தின் ஆலோசனையின்றி துணைவேந்தர்களை வைஸ் சான்சலர்ஸ் நியமிப்பது அல்லது நீக்குவது தொடர்பாக ஆளுநர் தனித்து முடிவெடுப்பது. சமீபத்திய எடுத்துக்காட்டுகள்: கேரளா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் துணைவேந்தர் நியமனங்கள் குறித்து ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஏற்பட்ட நேரடி மோதல்கள். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்கிவிட்டு முதல்வரை வேந்தராக நியமிக்க மசோதாக்களை நிறைவேற்ற சில மாநிலங்கள் முயன்றது. அரசியல் ரீதியான அறிக்கைகள் மற்றும் பொது கருத்து வேறுபாடுகள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்கார்ட். ஆளுநர் ஒரு அரசியல் சார்பற்ற அரசியலமைப்பு தலைவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்ற நிலையில் இருந்து விலகி மத்தியில் ஆளும் கட்சியின் கருத்துக்களை பிரதிபலிப்பதாக குற்றம் சாட்டப்படுவது. பிரச்சினை: ஆளுநர்கள் தங்கள் பொது உரைகளில் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சிப்பது அல்லது குறிப்பிட்ட மத்திய அரசின் கொள்கைகளை ஏகா. தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுக்கு எதிராக பேசுவது. சமீபத்திய எடுத்துக்காட்டுகள்: ஆளுநர்கள் சனாதனம் அல்லது மாநிலத்தின் பெயர் குறித்து பேசிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் விவாதங்களை உருவாக்கின. மேலும் மேற்கு வங்கத்தில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையேயான நீண்டகால கருத்து வேறுபாடு. முதலமைச்சரை நியமித்தல் மற்றும் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்தல். அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் சிஎம் அண்ட் ஃப்ளோ டெஸ்ட். சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதபோது ஹங் அசெம்பிளி அல்லது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடக்கும்போது ஆளுநரின் விருப்ப உரிமை அதிகாரத்தை டிஸ்கிரிஷனரி பவர் பயன்படுத்துவது சர்ச்சைக்குள்ளாகிறது. பிரச்சினை: தேர்தலுக்கு பின் அரசாங்கத்தை அமைக்க எந்த கட்சியை அல்லது கூட்டணியை அழைப்பது என்பதில் ஆளுநரின் பாரபட்சமான அணுகுமுறை. பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டசபையை கூட்டுவதற்கு காலதாமதம் செய்வது அல்லது அவசரப்படுவது. சமீபத்திய எடுத்துக்காட்டுகள்: மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்கும் செயல்பாட்டில் ஆளுநர் ஆளும் கட்சிக்கு சாதகமாகச் செயல்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள். For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.